Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. It's good to be back to preach His word. அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. So godliness is combined with பக்தி தேவ பக்தி மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. God. Many of us in our lives we have godliness. நம்ம எல்லாருக்கும் தேவ பக்தி இருக்கும். So we godliness is what actually? Godliness is like faith, prayer, coming to church on time. These things are godliness. தேவ பக்தினா நம்ம என்ன சொல்லுவோம்? விசுவாசம், ஆலயத்துக்கு ஒழுங்கா வருகிறது, ஒழுக்கமா இருக்கிறது தான் நம்ம தேவ பக்தின்னு சொல்லுவோம். All of us have godliness. எல்லாருக்குமே தேவ பக்தி இருக்கிறது. But do we have contentment? ஆனா நமக்கு போதும் என்கிற மனது இருக்கிறதா என்று நம்ம யோசிக்கணும். Because godliness everyone has it. எல்லாருக்குமே தேவ பக்தி இருக்கிறது. But the Bible verse clearly says godliness with contentment is great gain. ஆனா வேதம் விதமாய் முக்கியப்படுத்துகிறது தேவ பக்தி மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து போதும் என்கிற மனது நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. So then what is actually contentment? போதும் என்கிற மனப்பான்மை என்பது என்ன? So contentment is actually resting in God. போதும் என்கிற மனப்பான்மை என்பது ஆண்டவரோடு Resting in God. ஆண்டவரை பற்றிக் கொள்வது. So when we are resting in Him, we are always content. ஆண்டவரை பற்றிக் கொள்ளும்போது நமக்கு போதும் என்கிற மனப்பான்மை வந்துவிடும். So whenever a person is actually content, whenever a believer is content, means he is actually a true mature Christian. ஒருத்தருக்கு போதும் என்கிற மனப்பான்மை இருந்ததே ஆனால் அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். So let's actually examine ourselves with these questions to see whether we really have that contentment or not. நம்மை நாமே சில கேள்விகளை வைத்து நம்மை நாமே சோதித்தறிவோம். Has there been a moment in your life that you have been content with your life? என்னைக்காவது உங்க வாழ்க்கையில போதும் என்கிற மனம் வந்திருக்கிறதா? So just ask these questions and examine yourself. இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. Have you ever expressed in prayer to God saying that Lord, I am content with what I have? என்னைக்காவது நாம் ஜெபிக்கும் போது தேவனே எனக்கு இது போதும் என்று நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? Lord, I am satisfied with what I have. Have you ever prayed like that? நம்ம எனக்கு இதெல்லாம் தந்திருக்கீங்க, இதெல்லாம் போதும்னு நம்ம என்னைக்காவது நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிச்சிருக்கோமா? Or have you thanked God stating that my current affairs I am happy and satisfied with? இப்போ எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே, எனக்கு இப்ப கொடுத்திருக்கிற மகிழ்ச்சிக்காக உமக்கு சந்தோஷம் என்பதை நம்ம சொல்லி இருக்கிறோமா ஆண்டவர் இடத்துல? So this kind of examination we need to see. இந்த மாதிரியான இதை நாம் எப்பவுமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். We need to examine ourselves and see whether are we in right standing with the நமக்குள்ளே word of God. நமக்குள்ளே நாம் இந்த பரிசோதனையை, இந்த கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். Because every one of us has godliness, but do we have contentment? எல்லாருக்கும் தேவ பக்தி இருக்கு, ஆனா போதும் என்கிற மனது நமக்கு இருக்கிறதா என்று நம்மை நாமே நிதானித்து அறிவோம். Now let's look at psalmist, the mindset of psalmist, how he is expressing himself to God. சங்கீதக்காரனை நாம் யோசித்து பார்ப்போமானால் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்று பாருங்க. Psalms 23 verses 1, 23 verses 1, 2 and 4. சங்கீதம் 23வது அதிகாரம் 1, 2, 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். He makes me to lie down in green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He leads me beside the still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். So the psalmist here is expressing to everyone that the Lord is his shepherd and he shall not want. He will not keep on asking more and more. He knows that God is his shepherd. சங்கீதக்காரனுக்கு
கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறது என்று தெரிந்ததுனால நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவாயராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். He knows that his God will lead him to green pastures. ஏன்னா சங்கீதக்காரனுக்கு தெரியும், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையே என்னை கொண்டு போக வல்லவர் என்பது சங்கீதக்காரனுக்கு தெரியும். He says, though he is in trouble, when he is in the valley of the shadow of death, that God is with him and his rod and staff is there to comfort him. அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். So this is actually resting in God. இதுதான் தேவனை பற்றுதல். So when you rest in God, you are always sure that God is in control of everything and you are in a calm state of being of contentment. நாம் தேவனை பற்றுதலோடு இருந்தால் அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற தைரியம் நமக்கு வந்துவிடும். So what happens when contentment comes to us? போதும் என்கிற மனப்பான்மை நமக்குள்ள வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். When contentment comes, God's will and kingdom flows freely in your life. போதும் என்கிற மனப்பான்மை வந்ததுன்னா ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா இருக்கிறது. Because you are in a state of being to listen and grasp the will of God. ஏன்னா போதும் என்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கும்னா நம்முடைய மனது மிகுந்த அமைதியான நிலையில இருக்கும். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுவார் அப்படின்றத நம்ம கேட்க முடியும். When contentment is not there, only your personal selfish will and wishes flow. ஆனா போதும் என்கிற மனப்பான்மை நமக்கு இல்லைன்னா நம்முடைய சுய விருப்பங்கள், நம்முடைய சுய நம்பிக்கை இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா இருக்கிறது. But when contentment is there, you are eager to listen. Lord, tell me what I can do for you. போதும் என்கிற மனது நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுவாரு, எனக்கு சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேட்கிற மனப்பான்மை நமக்கு வரும். Your heart is in a state of calmness to receive from God. உங்களுடைய இருதயம் அமைதியா இருக்கும், அது ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது கேட்டுக்கொண்டே இருக்கும். But when you are not content, you are in a state of being to listen to the voice of Satan and you start telling God what is that God has to give you. ஆனா போதும் என்கிற மனது நமக்கு இல்லைன்னா நம்ம அவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாயும் ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறவங்களா இருப்போம். So that is the basic foundation which we saw about contentment, introduction. இதுதான் நம்ம போதும் என்கிற மனப்பான்மையை குறித்து நம்ம பார்த்திருக்கிறது. So that is the introduction part. Now we will go into thanksgiving, which is one of the first point in contentment. இது போதும் என்கிற மனப்பான்மை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ நன்றி அறிதல், அதுவும் போதும் என்கிற மனப்பான்மைக்கு அது ஒத்து இருக்கிறது, அதை நம்ம பார்ப்போம். So that is the first point. So thankfulness, having a heart of thankfulness is actually crucial in contentment. நன்றி அறிதல் என்பது போதும் என்கிற மனதிற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. Whenever you have the attitude of thankfulness in your heart, it shows that you are actually maturing in contentment. Whenever you have a attitude of thankfulness in your heart, it shows that you are maturing in contentment. நமக்கு நன்றி நிறைந்த இருதயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நமக்கு போதும் என்கிற மனது இருக்குன்றது தான் அதோட அர்த்தம். Let's see in Philippians chapter 4 verses 6. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். It says, be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். So notice the word with thanksgiving let your requests be made known unto God. முக்கியமா இதை நீங்க கவனிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். So here we see that thankfulness is very important even in prayer. நன்றி அறிதல் ஜெபத்திலும் ரொம்ப முக்கியமான ஒன்று.
A thankful heart actually is attractive to God in prayer. நன்றி அறிதலுள்ள இருதயம் தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறது. Just say thank you Jesus. எப்பவுமே நன்றி இயேசுவே என்று சொல்ல பழகுங்க. Whenever you don't say thank you Jesus, means you are not in a state of contentment in your life. எப்பவுமே நம்ம நன்றி இயேசுவே அப்படி சொல்லல அப்படின்னா நமக்கு போதும் என்கிற மனது நமக்கு இல்லை என்பதுதான் அதோட அர்த்தம். Now we will see some of the practical examples of how we can live more thankful unto God. சில வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். Just say thank you Jesus to your current situation, my existence. Just thank him for that. நம்ம இன்னைக்கு சுகமாய் ஆண்டவர் நம்மை தங்கி இருக்கிற பண்ணி இருக்கிறார், அதற்காக நாம் நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். Thank you say thank you Jesus for the church and for the freedom that you have given to worship in this time of persecution. இந்த சபைக்காக நன்றி. எத்தனையோ சபைகள் விடுதலையோடு ஆராதிக்க முடியல, ஆனா நாம் இந்த சபையில விடுதலையோடு ஆராதிக்கிறோம், அதற்காக இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. While we are sitting here chilling at church, there is some other church getting persecuted elsewhere. நம்ம இந்த சபையில விடுதலையோடு ஆராதிக்கிறோம், ஆனா நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவுகள், யாரும் விடுதலையோடு ஆராதிக்க முடியல. At this very moment there could be persecution elsewhere. இதே நேரத்துல நிறைய சபைகள்ல நிறைய காரியங்கள் அடிதடிகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. Next we can say thank you Jesus for this body that you have given me, the organs, my hands, my feet, all of it work to glorify you. என்னுடைய உடம்பிற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு தந்த சுகத்திற்காக நன்றி இயேசுவே என்று நம்ம சொல்ல வேண்டும். My hands, my feet, my fingers, everything work well. I thank you Lord for it. என்னுடைய கைகள், என்னுடைய விரல்கள், என்னுடைய கால்கள் எல்லாமே நன்றாய் செயல்படுகிறது ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று நம்ம சொல்ல பழக வேண்டும். Because we take things for granted in our life. These things could be very simple, but we take things for granted in our life. ஆனா ஆண்டவர் நம்ம இந்த சுகத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார், ஆனா நம்ம அதை கிராண்டடா எடுத்துக்கிறோம். We take it very casually, very simply we take it. ரொம்ப சாதாரணமா நம்ம அதை எடுத்துக்கிறோம். Because only when you go straight to the government hospital and see how many people have been affected with their bodies with diseases, then only you will know all these things. பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த நிமிஷம் தங்களுடைய உயிருக்காகவும் தங்களுடைய ஆபரேஷனுக்காகவும் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஆனா நம்ம சுகத்தோட ஆண்டவர் வைக்க பண்ணியிருக்கிறார். While our body is functioning well, at this moment there are people waiting just before the operation theater, waiting for someone to pray for them. ஆனா நம்ம சுகத்தோடு இந்த ஆலயத்துல உட்கார்ந்துருக்கோம், ஆனா இந்த நிமிஷம் எத்தனை பேருக்கோ எத்தனையோ ஆபரேஷன்கள்லாம் நடந்துட்டு கொண்டு இருக்கிறது, அதுக்காக நம்ம இயேசுக்கு நன்றி சொல்லணும். They could be at the verge of entering into an operation which defines whether they will live or whether they might die. இப்ப கூட ஆபரேஷனை தொடங்கி இருப்பாங்க, நம்ம அந்த ஆபரேஷன் முடியும் போது வாழ்வோமா சாவோமா என்ற நிலைமையில கூட நிறைய பேர் இந்த சூழ்நிலையில இருப்பாங்க. So these things, all these things are simple things, but we take these things granted. ஆனா இதெல்லாம் சாதாரண காரியங்களாய் நாம எடுத்துக்கொள்கிறோம். So you have to thank you Jesus, you have to say thank you Jesus for the food that you have given me, all the provisions. இயேசுவே உமக்கு நன்றி, இந்த மாதம் நான் நிறைய வீட்டு ஜாமான்கள் வாங்க கிருபை செஞ்சீங்க, நல்ல சாப்பாடை எனக்கு கொடுக்க போறீங்க, கொடுத்திருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றின்னு நம்ம சொல்ல பழகணும். Thank God for the food that is there in my table. நன்றி இயேசுவே, எங்க வீட்டுல நீங்க இந்த பழங்கள் எல்லாம் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றின்னு நம்ம சொல்ல பழகணும். Only when you see scarcity, then only you will understand how God has blessed you. நம்ம ஒரு பஞ்சத்தை பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவாய் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்பது. When you put the spoon in your mouth, at that very moment there are children starving for food and because of famine. நீங்க ஒரு வாய் சோறு உங்க வாயில வைக்கும்போது இதே நிமிடத்துல எத்தனை பேரோ தெருவுல எனக்கு பசியா இருக்குதுன்னு எத்தனை பேரோ தன்னுடைய பசிக்காக ஏங்குறவங்க இருக்காங்க. You need to be thankful for that as well. இயேசுவுக்கு நீங்க நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும் இதற்காக. Say thank you Jesus for the money that he has given you. நன்றி இயேசுவே, நீர் எனக்கு கொடுத்த பண வசதிக்காக உமக்கு நன்றின்னு சொல்ல பழகணும். Only when you are thankful with the 10,000 rupees salary, and only when you are content with that,
then only God will bless you with 20,000 rupees. உங்களுக்கு ஒருவேளை 10,000 ரூபாய் சம்பளமா இருக்கலாம். ஆனா அதையுமே ஆண்டவரே எனக்கு இது போதுமென்ற மனதோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு அந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதை 20,000 மாற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். Because only when you are content with that 10,000, then only will you be content with the 20,000. 10,000 ரூபாயில நீங்க மனரம்யமா இருந்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு 20,000லயும் நீங்க அந்த மனரம்யம் உங்களுக்கு வரும். If you are not truthful and content with God in the state of 10,000, no matter how much ever he gives you, even 1 lakh if he gives you, it will not be enough for you. இந்த கொடுக்கிற 10,000 ரூபாயிலேயே உங்களுக்கு போதுமென்ற மனப்பான்மை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் 1,00,000 சம்பளம் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த மனப்பான்மை வராது. That is 100% guaranteed. Even if 1 lakh God gives you, you will not be content in God. நான் 100% அதை சொல்ல முடியும். 1,00,000 சம்பளம் இருந்தா கூட உங்களுக்கு போதும் என்கிற மனப்பான்மை உங்களுக்கு வராது. So these are just practical examples. I'm just making you to think differently, to examine how we are in our lives. இதெல்லாம் நான் வாழ்க்கையின் ஒரு எடுத்துக்காட்டாய் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்பதான் தன்னை தானே நீங்கள் நிதானித்து அறிய முடியும். Learn to say thank you for the children that God has blessed you with. எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றின்னு சொல்ல பழக வேண்டும். Because some parents, they curse their son saying, why this son was born for me, he should not have been born. சிலவங்க தன்னுடைய மகனை குறித்து சபிப்பாங்க, ஏன்டா என் வயித்துல வந்து பிறந்து தொலைஞ்ச அப்படின்னு. But whereas there are other people who are actually waiting for a child like Hannah. ஆனா ஒரு சில பேர் அன்னாளை போல எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. In our evening prayer, if you see, there are so many people waiting like Hannah to have a child. நமக்கு இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற பிரேயர் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு குழந்தையை தாரும் என்று அன்னாளை போல வேண்டிக் கொள்றவங்க அநேக பேர். Some parents will be cursing their daughter or their girl child, saying it's a girl child, oh Lord, why I got a girl child. சில பேர் ஐயோ எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண் பிள்ளைகளை சபிப்பாங்க. But whereas there are people who are not even bothered about the gender, they just want a child from God like Hannah. சில பேர் எந்த விதமான ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாம ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்குமா அப்படின்னு அன்னாளை போல வேண்டிக் கொள்கிறவர்கள் அநேகம் பேர். So we saw both genders people are not happy with. ரெண்டு ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களும் சரி பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்ல. So how will God satisfy people like this? இப்படி இருந்தா ஆண்டவர் எப்படி மனிதர்களை திருப்திப்படுத்த முடியும்? So what is going on here? இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What is lagging? என்ன இதுல விட்டு போயிருக்கிறது? Contentment is lagging. மன ரம்யம் இல்லை என்பதுதான் இது காமிக்கிறது. Contentment and thankfulness is lagging. மன ரம்யமோ நன்றி எறிதல் உள்ள இருதயம் இல்லை என்பதுதான் இதை காமிக்கிறது. Many people feel very sweaty at summer time. They feel sweat. சில பேர் வெயில் காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்க்கும் அவங்களுக்கு. But same way there is some other person praying to God saying, Lord, give me at least 1 drop of sweat because I am having dialysis. My body toxins are not coming out. I should get at least 1 drop of sweat, oh Lord. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்னி பிரச்சனையில இருக்கிறவங்க டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு கொஞ்சமாவது வேர்க்காதா அப்படின்னு சொல்ற நிறைய பேரும் இருக்கிறாங்க. But we are complaining to God saying, oh my God, it's sweating, I need fan, I need AC. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ ஆண்டவரே எனக்கு வேர்க்கிறது, எனக்கு ஏசி இல்ல, எனக்கு ஃபேன் இல்லன்னு நம்ம சொல்றோம். Whenever there is no fan also say thank you Jesus. நம்ம கிட்ட ஃபேன் இல்லாம இருந்தா கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவவர்களாய் இருக்க வேண்டும். Because your body is sweating, you need to thank him. ஏன்னா உங்க உடம்பு வேர்க்கிறது, அதற்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். If you are in AC, thank you God for AC. நீங்க ஏசில இருந்தாலும் ஆண்டவரே இந்த ஏசி எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று நீங்க சொல்ல பழக வேண்டும். So our lives have become discontent in all situations. அதனால நம்ம சில காரியங்கள்ல நமக்கு மனரம்யம் வரதில்லை. What I am pointing here is even at different stages, at different aspects, people are not content. சில நிலைகள்ல மக்கள் மனரம்யமாய் இருக்கிறதில்ல, தன்னுடைய வாழ்க்கையில மன திருப்தி வர்றதில்ல அவங்களுக்கு. When it is raining, you say why it is raining. மழை வந்தா ஏன் மழை வருதுன்னு சொல்றீங்க? When it is hot, you say oh my God, it's very hot. வெயில் அடிச்சா ஏன் இந்த வெயில் வருதுன்னு சொல்றீங்க? People are saying
When I'm thin, I want to be fat. ஒரு ஒல்லியா இருக்கிறவங்க ஐயோ நான் கொஞ்சம் குண்டாகணும்னு சொல்றீங்க. Person who is fat, they want to become thin. கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க ஐயோ நான் ஒல்லி ஆகணும்னு சொல்றீங்க. People who are in hot climate, they want cold climate. மனுஷர்கள் வெயிலா இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா ஐயோ எனக்கு கொஞ்சம் குளிரான தேசம் வேண்டும் என்று கேக்குறோம். If it rains, you're saying there is traffic jam. மழை இருந்தா ஐயோ சாலையெல்லாம் டிராபிக் ஆயிடுமே அப்படின்னு யோசிக்கிறோம். If it is cold, the weather is very cold, means you say, oh my God, I cannot wake up, I'm feeling too much of body pain. நம்ம குளிரா இருந்ததுன்னா ஐயோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கிக்கலாம், நம்மளால எந்திக்கவே முடியலையே அப்படின்றத நம்ம சொல்றோம். So what is going on here? இப்போ இதுல என்ன பாக்குறீங்க? One person is praying to God, maybe some pastor or some person in the body of Christ is saying, today the rain should stop. We will do a fasting, the rain should stop. சில பாஸ்டர் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் கூட்டம் நடக்கறனால மழையே வரக்கூடாது, வந்துறவே கூடாது அப்படின்னு ஜெபிப்பாங்க. There is in another church, they will be praying a prayer request saying, Lord, send the rains. There is people starving for food. Our farmers are struggling. Send the rain. இன்னொரு சபையில ஒரு பாஸ்டர் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே மழையை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உபவாசிச்சு என்னுடைய ஃபார்மல் எல்லாமே விவசாயிகள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அதனால மழை வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சபையில இருக்கிற பாஸ்டர் ஜெபிக்கிறாரு. So what is going on here? இதுல என்ன நடக்குது உங்களுக்கு என்ன தெரியுது இதுல இருந்து? How will God answer such prayers? இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் எப்படி பதில் அளிப்பார்னு நினைக்கிறீங்க? So what is lagging in this aspect? இதுல என்ன இல்ல அப்படின்னு இந்த ஜெபத்துல என்ன குறைபாடு இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. Contentment and thankfulness is missing here. மன ரம்யம் இதுல இல்ல அப்படின்றது தெளிவாய் தெரிகிறது. Though you may be in different situations and aspects of life, you are not thankful and content. நம்ம வேறு விதமான சூழ்நிலைகளை இருந்தாலும் கூட நமக்கு மன ரம்யம் இருக்கிறது இல்ல. When somebody gets a seat in the bus, when somebody gets in a bus, they tell to God, oh my God, it would have been great if I could have got a seat. நம்ம ஒரு பஸ்ல பயணிக்கும் போது நம்ம நின்னுட்டு பயணிக்கும் போது என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு சீட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். When God gives you a seat, you tell, oh my God, the seat is not right. It's not big enough for me. The posture is wrong. இதே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்தாரு அப்படின்னா, ஐயோ ஆண்டவரே எனக்கு முதுகு சாய்க்க முடியல, எனக்கு புஷ்பேக் இல்ல அப்படின்றத நம்ம சொல்றோம். If God gives you a pushback, you say, oh my God, I cannot stretch out my legs. It could have been great if I could have got a berth or a sleeper. சரி, இதே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புஷ்பேக் சீட்டை உங்க ஜெபத்தை கேட்டு கொடுத்து விட்டார் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ எனக்கு காலும் நீட்ட வசதியா இல்ல, நமக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்லீப்பரை கொடுங்கன்னு நீங்க கேட்பீங்க. So what is happening here? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? Contentment is missing and lagging. போதும் என்கிற மனது உங்களுக்கு இல்லை என்பது தெரிகிறது. Paul says in Hebrew chapter 13 verses 5, பவுல் இவ்விதமாய் எபிரேயர் 13வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், let your conversations be without covetousness. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. Covetous means to have lust for something. ஆசை என்ன ஆசை? வெறும் பண ஆசை மட்டும் இல்ல, எல்லா ஆசைகளும் இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. And it says, be content with such things as ye have. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். If it is hot, then thank God for the climate is hot. If the climate is hot, thank him that it is hot today. Climate ஹாட்டா இருக்கு, சூடா இருக்கும் போது கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. If it rains during prayer meeting, you tell to God, even if it rains, Lord, I will fulfill your will today. இன்னைக்கு மழை பெய்தாலும் சரி, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுப்பேன்னு நீங்க சொல்லுங்க. Because Jesus said, if this is your will, then let me take this cup of suffering. இயேசு சொன்னார், இது உம்முடைய சித்தமானால் என்னை I will take the cross and I will go. நான் சிலுவையை எடுத்துக் கொள்கிறேன் என்று இயேசு விதமாய் பிதாவினிடத்தில் சொல்லுகிறார். So same way, if you have difficult situations, don't complain, just take it with thanksgiving unto God.
இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும் போதும் நம்ம ஆண்டவரிடத்தில் குறை சொல்லாதவர்களாய் போதும் என்ற மனது நமக்கு இருக்கிறவர்களாய் நன்றி அறிதலுள்ள இருதயம் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Be content with such things as ye have. நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் நினைக்க பழக வேண்டும். Philippians chapter 4 verses 11 to 13 says, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11 to 13 வரை. so look at how what kind of a state Paul is referring to. பால் இதுல என்ன சூழ்நிலையை சொல்லுகிறார் என்பது கவனமாய் கவனித்து பாருங்கள். Not that I speak in respect of want, for I have learnt in whatsoever state I am therewith to be content. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Now notice the word, I have learnt to be content with. முக்கியமா இதை நீங்க கவனிக்க வேண்டும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். Contentment will not come like magic from God. மனரம்யம் என்பது ஏதோ அதிசயம் ஆச்சரியம் மாதிரி அது வராது. It has to be daily practice in our day to day life. உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நீங்க அதை பழக வேண்டும். மனரம்யத்தை நீங்க பழக்கிக் கொள்ள வேண்டும். It is not like a gift of God like faith or like healing or anything. இது ஆண்டவருடைய இடத்திலிருந்து வர ஒரு பரிசு இல்ல. இது எப்படின்னா நம்ம தினசரி வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மனரம்யம். For I have learnt in whatsoever state I am therewith to be content. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். I know both to abase and I know how to abound. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Everywhere and in all things I am instructed both to be full and to be hungry, both to abound and to suffer need. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். So after saying all this, notice what he summarizes. He says, I can do all things through Christ which strengthens me. Verse 13. இதை எல்லாவற்றையும் 11-12 சொன்னதுக்கு அப்புறமாய் தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். We love this verse, but we remove the context and we actually don't practice this in our life. ஆனா இந்த வசனத்தை நம்ம எல்லா இதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா அதுக்கு முன்னாடி பவுல் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம வாசிக்கிறது இல்ல. He says, I know to be full, I know to be lagging, I can do all things through Christ. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். And he says the secret to this is practice and learning. I have learned this, he says. ஆனா பவுல் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார், இதை நான் என்னுடைய தினசரி வாழ்க்கையிலே இந்த மனரம்யத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். So therefore let us learn to practice these things in our life. நம்ம தினசரி மனரம்யம் போதும் என்ற மனதை குறித்து நாம் தினமும் கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Everyone say to yourself now, I will learn to be content. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. I will learn every day to be content. எல்லா தினசரியும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்க. Contentment needs to be learned. மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Okay, now let's move to the second point of the topic which comes under contentment, which is lust of the flesh. இரண்டாவது தலைப்பை குறித்து நாம் பார்ப்போம். Lust of the flesh. மாமிச இச்சையை குறித்து நாம் பார்ப்போம். Whenever we think lust of the flesh, we take things very physical and fleshly, but it means it's actually denoting to something out of the will of the Father. நம்ம எப்பவுமே மாமிச இச்சைனா நம்முடைய சரீர பிரகாரமான இச்சைகளை குறித்து நம்ம யோசிப்போம். ஆனா it's actually spiritual thing also. ஆனா அதுல ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய அடக்கி கொண்டதா இருக்கிறது. Because whenever the Bible says you are deviating from the will of the Father, it says
the lust is there. ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்க அது இல்லாம வேற ஒன்றை நீங்க செய்தாலே அதை மாமிச இச்சை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. Because what is lust of the flesh? மாமிச இச்சை என்பது என்ன? Having a lust to consume more with your personal desire with discontentment is lust of the flesh. மாமிச இச்சை என்பது போதும் என்ற மனது இல்லாம இன்னும் எனக்கு வேண்டும் என்கிற மனப்பான்மை உடையதா இருக்கிறது. Lust is actually not waiting for God's timing. மாமிச இச்சை தேவனுடைய நேரத்திற்கோ சமயத்திற்கோ அது காத்திருப்பது இல்லை. It says to God, this is my time, I need it, Lord. இதுதான் என்னோட சமயம், எனக்கு இப்பவே ஆண்டவரே நீங்க அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும்ன்றது நம்ம சுய விருப்பமா இருக்கிறது. That is what is lust. அதுதான் மாம்ச இச்சை என்பது. Lust is not going according to God's plan and purpose. மாமிச இச்சை தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு அது போகிறதாய் இருக்காது. Because the Bible uses this word lust in the same scenario with Israelite people. வேதம் இச்சையோடு சேர்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்களை அது சொல்லுகிறது. When they were in the desert, they lusted for things before God. வனாந்தரத்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்ச இச்சையினாலே ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்தவர்களாய் இருந்தார்கள். Let's see that in Psalms 106 verses 13 to 14. சங்கீதம் 106 13 14வது வசனம். They soon forget his works, they waited not for his counsel. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி they soon forget his works means they did not glorify God, they did not have a thankful heart, they were not content with how God was leading them. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவர்கள் ஆண்டவருடைய கிரியையை மறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ள இருதயம் அவர்கள் இல்லை. They were not content with the state of being. அவங்க மனரம்யமாய் தேவன் அவரை நடத்தி கொண்ட நடத்திப்பை அவர்கள் மனரம்யமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. They waited not for his counsel, they were not waiting. அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. The next verse says, but lusted exceedingly in the wilderness and tempted God in the desert. வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். They were not content, they were not waiting for God's counsel. மனரம்யம் அவர்களிடத்தில் இல்லை, ஆண்டவருடைய சமயத்திற்கு நேரத்திற்கு அவர்கள் காத்திருக்கவில்லை. They were lusting to do certain things out of their own, they were not waiting for God. தங்களுடைய இச்சையின்படியே தங்களுக்கு சுய விருப்பத்தின்படியே அவர்கள் செய்ய விருப்பமாயிருந்தார்கள். This is what is called lust of the flesh. இதுதான் மாமிச இச்சை என்பது. Whenever there is no thankfulness and contentment, the Bible calls it lust of the flesh. மனரம்யம் நன்றி அறிதல் உள்ள இல்லை இருதயம் இல்லை என்றால் அதுதான் மாமிச இச்சையாய் இருக்கிறது. Let's look at 1 Corinthians chapter 10 verses 5 to 6. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5லிருந்து 6வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். But with many of them, it says Israelite people, but with many of them God was not well pleased. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். For they were overthrown in the wilderness. And verse 6 says, now these things were an examples to the intent we should not lust after evil things as they also lusted. இதுதான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் நம்ம வேதத்துல காமிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமளும் மாமிச இச்சை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்பது. So it clearly says, now these were like examples for us. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாய் வேதத்திலே காமித்துக் கொண்டிருக்கிறார். Why these are examples? ஏன் இதெல்லாம் எடுத்துக்காட்டாய் தேவன் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்? So that we should not lust after evil things as they also lusted. ஏன் ஆண்டவர் இதை காமித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. So this is what is lust. இதுதான் மாமிச இச்சை. Lust is conceived whenever there is no contentment.
மாமிச இச்சை எப்ப நமக்கு வருது என்றால், மனரம்யம் இல்லை என்றால் மாமிச இச்சை நம்மளிடத்தில் வரும். Same way we see in James chapter 4 verses 1 to 3. அதே விதமாய் யாக்கோபு 4வது அதிகாரம் 1-2-3 வசனங்களை நாம் பார்ப்போம். James chapter 4 verses 1 to 3. From whence cometh wars and fighting among you? Come they not hence, even of your lust that war in your members? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? See, the Bible is clearly telling when pointing out the reason why this war and fighting happens. ஏன் யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது என்பது அழகாய் இந்த வேத வசனத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது. Come they not hence, even of your lust that ye war in your members? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? Because you lust saying, I need this, I need that. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், எனக்கு இது வேணும் அது வேணும் என்பது நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். Ye lust, verse 2 says, ye lust and have not, ye kill and desire to have and cannot obtain. Ye fight and war, yet have not, because ye ask not. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. Because you ask not what is the will of God, but you ask on your own will based on your own lust. நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம ஜெபிக்கிறதில்ல. எப்பவுமே நமக்கு என்ன விருப்பமோ நமக்கு என்ன சித்தமோ அதுதான் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். The Bible clearly tells in verse 3, வசனம் 3வது வசனம் இவ்விதமாய் அழகாய் சொல்லுகிறது, ye ask and receive not, because ye ask amiss, that ye may consume it upon your lust. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். So in prayer, this is very, very crucial, very important in prayer. இதுதான் ஜெபத்திற்கு மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. Asking God as per the will of the Father and not as per your own lust. தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நாம் ஜெபம் பண்ணினால் அது நன்றாயிருக்கும். ஆனால் நம்முடைய சித்தத்திற்கு படி பண்ணினால் நாம் அது பெற்றுக்கொள்கிறது இல்லை. Because the Bible here clearly tells, if the prayer is not answered and if it is not asked as per the Father's will, it is termed as lust. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்காமல் நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பது இந்த வசனத்தில் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. Okay, so that is about the lust of the flesh. So lust will be conceived when there is no contentment in life. மாமிச இச்சை நமக்கு போதும் என்கிற மனது இல்லை என்றால் அது நம்மளிடத்தில் வருகிறதா இருக்கிறது. Next we will look upon the third topic, which will be contentment, and being faithful with what you have will take you to the next level. மனரம்யத்தோடு கூடிய நம்பிக்கை உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அடுத்த நிலையில் அது எடுத்துக்கொண்டு போகிறதா இருக்கிறது. So who all want to be moving to the next level in life? யாருக்கெல்லாம் அடுத்த நிலைக்கு போகணும் என்றது ஆசை. Then watch carefully how God is going to take you to next level. கவனமாய் கவனிங்க, அப்பதான் நீங்க அடுத்த உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க போறதுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். Because with only when you're content in your current state, He will give you the next level for your life. உங்களுக்கு மனரம்யம் இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Because the Bible says in Luke chapter 16 verses 10, வேதம் இவ்வளமாய் சொல்லுகிறது, லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம். The Lord says, he that is faithful in that which is least is faithful also in much, and he that is unjust in the least is unjust also in much. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். So this faithfulness, you need to be faithful and content. Contentment combined with faithfulness will take you to the next level. மனரம்யத்தோடு கூடிய விசுவாசம் உங்களை உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அது கொண்டு போகிறதா இருக்கிறது. Only when you learn to stay happy
where you are, God will bless you with more. சந்தோஷமாய் இருக்க நீங்க கற்றுக்கொண்டால், தேவனிடத்தில் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டால், ஆண்டவர் உங்களை அடுத்த கட்டத்திற்கான வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போக ஆசையாயிருக்கிறார். Because if you see biblically the same pattern, you will understand that God's methodology of blessing will be to bless with what you have, and then only He will give you something more. ஆனா வேதத்தின் முறைமையின்படி நம்ம பார்க்க போனால், உங்களுக்கு இருக்கிறவைகளை வைத்துதான் தேவன் உங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். So we will look at some of the examples of how God is using the faithful things which are content, and He will bless it to make it more. நம்ம இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். So if you look at Jesus, He makes water into wine. இயேசு பாத்தீங்கன்னா, அவர் கானா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீரை அவர் ரசமாக மாற்றுகிறார். So in John chapter 2 verses 6 to 8, யோவான் 2வது அதிகாரம் 6 to 8 வசனம் வரை பார்ப்போம். and there were set there 6 water pots of stone after the manner of purification of the Jews, containing 2 or 3 firkins apiece. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. So notice here what Jesus is doing here. இங்க இயேசு என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். It says clearly there were water pots there. 6 water pots were there. இந்த 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 6 கற்சாடிகள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. So Jesus, He took the water pots and only he used the water pots and only performed the miracle. அவர் அந்த கற்சாடிகளை வைத்துதான் அவர் அற்புதங்களை செய்கிறார். So always Jesus uses what you already have, and then only He will take you to the next blessing. இயேசு எப்பவுமே இருக்கிறதை வைத்துதான் அவர் அற்புதத்தை செய்கிறார். So He says, in verse 7 it says, Jesus said unto them, fill the water pots with water. 7வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். And they filled them up to the brim. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். So if you have 10,000 rupees as a salary, you need to be happy and content and faithful with that 10,000, because God will use that 10,000 and only multiply it to 20,000 salary. உங்களுக்கு ஆண்டவர் 10,000 சம்பளம் தான் கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த 10,000 சம்பளத்தை மனரம்யமாய் இருக்க நம்ம கற்றுக்கொண்டால், தேவன் அதை ஆசீர்வதித்து அதை 20,000 மாற்ற அவர் வல்லவர். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதை வைத்துதான் அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். That 10,000 will be like a seed to your 20,000 harvest. அந்த 10,000 தான் உங்களுக்கு ஒரு விதை, அதை வைத்துதான் அவர் அதை 20,000 அவர் மாற்றுகிறார். Your heart should be always in a constant state of thankfulness, contentment and faithfulness with that 10,000 rupees. எப்பொழுதுமே உங்களுடைய இருதயம் மனரம்யமாயும் நன்றி அறிதல் உள்ள இருதயமாயும் விசுவாசம் உள்ளதாயும் இருக்க வேண்டும். If you are truly in that state of being of contentment, then I am very sure that a bigger harvest is ready for you. உங்களுடைய இருதயம் இந்த 3 காரியங்களை உடையதா இருந்தால், நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விளைச்சலை அவர் தர வல்லவராயிருக்கிறார். Jesus in another place, He takes 5 loaves and 2 fishes. இயேசு இன்னொரு அற்புதத்தையும் செய்கிறார். அங்கே ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருக்கிறான். John chapter 6 verses 8 to 11. யோவான் 6வது அதிகாரம் 8 to 11 வசனம். One of His disciples, Andrew Simon's brother, said unto Him, there is a lad there which hath 5 barley loaves and 2 fishes, but what are they among so much? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். And Jesus said, make the men sit down. Now there were so much grass in that place. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது.
பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். And Jesus took the loaves, and when he had given them thanks, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி he distributed to the disciples. சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். So even Jesus had the same attitude. He was not in a state of discontentment. He was happy with that 5 loaves and 2 fishes. இயேசுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு பிதாவினிடத்தில் அவர் அந்த 5 அப்பங்களுக்கும் 2 மீன்களுக்கும் அவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவராய் இருக்கிறார். The moment first he took the 5 loaves and 2 fishes, he thanked God for it. அவர் அந்த 5 அப்பத்தை எடுத்த மாத்திரத்திலேயே அவர் அதை தூக்கி கொண்டு கையில வைத்துவிட்டு பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். That is the methodology of heaven. He will take what you have and then only he will give you more. இதுதான் பரலோகத்தின் முறைமை. He will take what you have and then only he will give you more. With what you have, he will give you more. உங்களிடத்தில் இருக்கிறதை வைத்துக் கொண்டுதான் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். But with what you have, you need to first thank God, just like how Jesus did. உங்களுக்கு இருக்கிறதுலயே நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எப்படி இயேசு அந்த 5 அப்பத்திற்காக பிதாவினிடத்தில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். Same way we see God dealing with Moses. அதே வண்ணமாய் மோசேக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. I'm giving you multiple examples so you understand the pattern of how heaven operates. நான் உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை பைபிள்ல இருந்து சொல்லுகிறேன். அப்போ உங்களுக்கு இந்த மனரம்யத்தை குறித்து உங்களுக்கு இன்னும் அதிகமாய் விளங்கும். Exodus chapter 4 verses 1 to 3. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1 to 3 வசனங்கள். So Moses is having a conversation unto God. மோசே தேவனோடு ஒரு conversation with God. ஒரு பேசிக் கொண்டிருக்கிற உரையாடி கொண்டிருக்கிறார். So if you see verse 2, he says, the Lord said unto him, what is there in thy hand? கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். And he said, a rod. ஒரு கோல் என்றான். And he said, cast it in the ground. And he casted it on the ground, and it became a serpent. And Moses fled from before it. அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். See how God is dealing with humans here. எப்படி தேவன் மனிதர்களோடு உரையாடுகிறார் என்று பாருங்கள். If God wants to bless a human, he will always ask, what is that you have in your hand? எப்பவுமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் முதலாவது கேட்கிறது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் கேட்பார். What skills do you have? What skills I gave you? என்ன திறமைகள் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் கேட்பார். What talents, what gifts you have? என்ன திறமைகள் என்ன எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்றதை தேவன் கேட்பார். What is that you have in your hand is what God will ask for. உங்க கையில இப்ப என்னது இருக்கிறது அப்படின்றத தேவன் கேட்பார். But God will always see with what you have, are you content and thankful? நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க மனரம்யமா இருக்கிறீர்களா என்பதை அவர் பார்ப்பார். Moses had that rod with him all the time in the desert, but he never knew that with that rod God is going to do many mighty things. ஆனா மோசேக்கு ஒன்னு தெரியல. அவன் கையில் இருக்கிற கோல் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போதெல்லாம் அந்த கோல் அவன் கையில தான் இருக்கு. ஆனா மோசேக்கு தெரியல ஆண்டவர் அந்த கோலை கொண்டுதான் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார் என்று. Same way Moses, God, you can see this pattern again here, blessing with what somebody has. இதே இந்த மோசேயின் கதையில பார்த்தோம்னா கூட ஆண்டவர் மோசேயை அவனுக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்துதான் அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். Same for Gideon as well. Judges chapter 6 verses 14. கிதியோனையும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். And the Lord looked upon him and said, go in thy might, thou shalt save Israel from the head of the Midianites. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாகி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். God is again indicating to a human saying that what I have given you is sufficient. You go ahead and defeat the Midianites. ஆண்டவர் மறுபடியுமா இந்த எடுத்துக்காட்டில் சொல்லுகிறார்,
உனக்கு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்லுகிறார். The strength that you have is sufficient. Put the burden on me. Rest on me. Rest in me. உங்களுடைய பலத்தோட நீங்க போங்கள், உங்களுக்கு என்ன வந்தாலும் அதை என்ன கவலைகள் வந்தாலும் அதை என் மீது வைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். That's why we have to stop asking again. You should not keep on lusting new things. அதனாலதான் நம்ம தேவனிடத்தில் மாம்ச இச்சை உள்ளவர்களாய் எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க கூடாது. Same way we see in life of Elijah, 1 Kings chapter 17 verses 13 and 14. எலியாவின் வாழ்க்கையிலேயும் ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். When there was famine, அதுல ஒரு பஞ்சம் வருகிறதாய் இருக்கிறது. he says to the lady in verses 13, but make me therefore the little cake first and bring it unto me. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13 14 வசனம். 13வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். Because we see here again this lady, God used what she already had, the bread and the oil. இந்த விதவையின் இடத்தில் அவளுக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்துதான் ஆண்டவர் இதை அவளுக்கு ஆசீர்வாதமாய் ஆக்குகிறார். Same way in Joseph also, Joseph's life. யோசேப்பின் வாழ்க்கையிலும் அப்படிதான். In Genesis chapter 39:4. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 4வது வசனம். When he was put in the pit, he found favor from the pit. God rescued him, and when he went to the Potiphar's house, there also God helped Joseph to find favor before him. Let's read Genesis chapter 39:4. ஆதியாகமம் 39:4வது வசனத்தை பார்ப்போம். This is showing an instance when Joseph found favor when he was a servant. யோசேப்பு ஆண்டவர் அவனுக்கு பண்ணின தயவை அது காமிக்கிறதா இருக்கிறது. And Joseph found grace in his sight, and he served him, and he made him oversee over his house. அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரிப்புக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். So when Joseph was a slave, God gave him favor in the eyes of his master. யோசேப்பு அடிமையா இருந்த போதிலும் தன்னுடைய எஜமானுடைய கண்ணிற்கு தயவு கிடைக்க பண்ணினார். He was content. He was not murmuring and grumbling like the Israelites. யோசேப்பு அவர் மிகுந்த மனரம்யமாய் இருந்தார். அவர் நம்மளை போல எனக்கு அது இல்ல இது இல்லன்னு அவர் யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் புலம்பவே இல்லை. Though he was in a slave position, he was content and faithful of being a slave there. அவர் அடிமையா இருந்த போதிலும் அவருடைய மனம் போதும் என்கிற மனமும் மனரம்யமும் அவருக்கு இருந்ததா இருக்கிறது. He was happy and doing the things which God was giving him at that state of moment. அவர் மிகுந்த சந்தோஷமாய் ஆண்டவர் அந்த தருணத்திலே அவருக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை மிகுந்த நல்ல ஒரு மனமாய் அதை ஏற்றுக்கொள்கிறார். Same way we see even in the prison he is like that. அது மாத்திரமல்ல அவர் சிறைச்சாலையிலும் அவிதமாய் தான் இருக்கிறார். Genesis chapter 39:2 says, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 22வது வசனம். And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners that were in the prison. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். So Joseph, even though he was at prison, he was happy and content. He was not murmuring. We never see in the Bible where he is murmuring or complaining to God. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போது கூட அவர் எந்த விதமான முறுமுறுப்பும் தேவனிடத்தில் அவர் செலுத்தவில்லை. In the life of Joseph we can clearly see the pattern of how he is just faithful and content in every stage of life, and immediately he receives a promotion and blessing. யோசேப்பின் வாழ்க்கையில கூட பார்க்கலாம், அவர் எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகளில கூட அவர் மிகுந்த மனரம்யமாயும் சந்தோஷமாயும் அந்த சூழ்நிலையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நினைக்காத உயர்வையும் அவர் பெற்றுக்கொண்டார். Same way in the life of David also. Nobody knew David at that moment.
இன்னொரு எடுத்துக்காட்டை நம்ம பார்ப்போம். தாவீதின் வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. But God gives a testimony about David. ஆனா தேவனே சாட்சி கூறுகிறார் தாவீதை குறித்து. He says, he has found a man out of that is pleasing to his heart, a man of his heart. அவர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். So how did David get that title from God? இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற ஒரு சாட்சியை அவர் எப்படி தேவனிடத்தில் அதை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்ப்போம். See, David was not at all in the scenario when Samuel is coming to anoint Jesse's children as kings. When Samuel, the prophet Samuel, is coming to anoint the children of Jesse to be as kings, David is not at all there in that scenario. சாமுவேல் ஒரு அரசனை அவர் ஈசாயின் பிள்ளைகளை Let's read this better. It's 1 Samuel chapter 16 verses 11 to 12. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11 12 வரை. And Samuel said unto Jesse, are there all thy children's? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். And he said, there remaineth yet the youngest, and behold, he keepeth the sheep. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். And Samuel said unto Jesse, send and fetch him, for we will not sit down till he come hither. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். So when Jesse and Samuel were there looking for God to choose a king, David was not at all there in that scenario. ஈசாயும் சாமுவேலும் ஒரு தன்னுடைய பிள்ளையை பார்க்க தாவீதை, when God is trying to anoint or choose Jesse's children as king, David was not there in that scenario. இயேசு ஒரு அரசனை அபிஷேகம் பண்ணும்படியாய் அந்த சூழ்நிலை இருக்கும்போது ஈசாயும் சாமுவேலும், when Jesse and Samuel are there, there is no David was not there in that scenario. தாவீது அங்க இல்லை. David was not there in that scenario at all. தாவீது அந்த சூழ்நிலையில் இல்லை. So God was there with David 24/7. ஆனா தேவன் தாவீதோடு 24 மணி நேரமும் அவரோடு தான் இருந்தார். Because David was there grazing the sheep. தாவீதோடு தேவன் ஆடுகளை மேய்த்தும் இருந்தார். When he was taking care of the sheep as a shepherd, God was there with him. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதும் தேவன் அவனோடு தான் இருந்தார். So God chose a shepherd to be a king. ஆண்டவர் ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறவனை, ஆடுகள் மேய்த்தவனை அவன் அரசனாக மாற்ற விரும்பினார். Because David was happy and content with grazing the sheep. தாவீது தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதே அவர் மிகுந்த சந்தோஷத்தோட அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். That is the only reason which actually attracted the heart of God to anoint David as king. அவர் அந்த சாதாரண அந்த ஆடு மேய்க்கிற வேலையை என்று அவர் நினைக்காமல் அதை சந்தோஷத்தோடு அதை செய்ததுனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து அவருடைய இருதயத்திலே தேவன் தாவீதை அவன் கண்டார். So today you and I could be a shepherd, or you could be a servant. நீங்களும் நானும் மேய்ப்பர்களாய் இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண வேலை செய்கிறவர்களாய் கூட இருக்கலாம். You could be a slave. நீங்க அடிமைகளாய் கூட இருக்கலாம். You could be a slave to your boss. நீங்க அடிமைகளாய் உங்களுடைய எஜமான்களுக்கு இருக்கலாம். You could be grazing the sheep like David did. நீங்க தாவீதை போல ஆடு மேய்க்கிறவர்களாயும் இருக்கலாம். But God is seeing your heart. Are you content and are you faithful with that duty which God has given you at that moment? ஆண்டவர் நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி, அவர் உங்களுடைய இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார். So that attitude will promote you to the next level. அந்த போதும் என்கிற மனப்பான்மை தான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு அது உங்களை கொண்டு போகிறதா இருக்கிறது. You may not see different encounters from God, but when you are silent and calm in that state, God is looking at you. நீங்க ஆண்டவரிடத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு, even if you are very calm and silent in that state, God is looking at you.
அந்த சூழ்நிலையில நீங்க அமைதியா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், தேவன் உங்களை பார்க்கிறார். So next point is contentment evangelizes and wins souls for God. மனரம்யம் சுவிசேஷத்தின் மூலமாய் ஆத்துமாக்களை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. Because that is also one of the key things. When you have contentment in life, you will start evangelizing people. உங்களிடத்தில் மனரம்யம் இருக்குமானால் நீங்கள் தேவனை குறித்து அநேகம் பேருக்கு நீங்கள் சொல்லுவீர்கள். See how Paul is referring to this in 1 Corinthians chapter 9 verses 19 to 23. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19 23 வரை. For though I be free from all men, yet have I made myself servant unto all, that I might gain the more. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். He says, and unto the Jew I became a Jew. நான் ஒரு யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், that I might gain the Jew, to them that are under the law as under the law. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். To them that are without the law as without the law. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். 22nd verse says, to the weak I became as weak. 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலானேன். That I might gain the weak. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். I made all things to all men, that I might be all means save some. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாவும் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியுமாய் இருக்கும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். See, he is clearly summarizing what is the reason that he is adapting to everyone. He summarizes in one verse, that is verse 23, and he says, for this I do for the gospel's sake, that I might be partakers thereof with you. பவுல் ஏன் இதுவாய் சொல்கிறார் என்றால், அவர் பலவீனரையும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களையும் நியாயப்பிரமாணம் உள்ளவர்களையும் நான் ஏன் அப்படி ஆனேன் என்று கடைசி வசனத்தில் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாய் இருக்கும்படிக்கே அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். So in verse 23 he clearly says why he is like this is to make is for the sake of the gospel. ஏன் அந்த 23வது வசனத்துல சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும்படிக்கே அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். So the secret here we can also see that his contentment is actually enabling him to deal with different people. இதில் ஒரு ரகசியத்தை நாம் பார்க்க முடியும். அவருடைய மன ரம்யமே இதற்கான ஒரு காரணமாய் இருக்கிறது. He is able to mingle with different sectors of people. அவரால் அவருடைய மனரம்யம் என்கிற குணத்தால தான் அவர் நிறைய மக்களிடத்தில் சகஜமாய் போய் பேசுகிறதற்கும் சுவிசேஷம் சொல்லுகிறதற்கும் அவரால் முடிந்தவராய் இருக்கிறார். Only when you are content you will start worrying about other people's life. மனரம்யம் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுடைய காரியத்தை குறித்து நீங்கள் கவனிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். If you are not content with what God has given you, you will never look at other people. You will always be looking at yourself. Lord, I want this, I want that. எப்பவுமே நமக்குள்ளே மனரம்யம் இல்லை என்றால், போதும் என்கிற மனப்பான்மை இல்லை என்றால் நாம் மற்றவர்களை குறித்து நாம் பார்க்க மாட்டோம். And final point today for today's meditation is, do not be men pleaser and men impressors. கடைசியாக நாம் ஒன்று பார்ப்போம், நாம் மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. Because men pleasers and people who are impressing men will never be content in life. மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறவர்கள் எப்போதுமே மனரம்யமாய் இருக்க முடியாது. Because all your thoughts, your actions, your day-to-day living will be always to please someone. ஏன்னா உங்களுடைய தினசரி வாழ்க்கையே அந்த மனிதரை நான் எப்படி பிரியப்படுத்தலாம் என்பதாகவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய இருதயமும் அப்படிதான் இருக்கும். Oh, how will other people think of me? ஓ, எல்லாரும் என்ன
நினைப்பாங்க அப்படின்ற யோசனை நமக்குள்ளா இருக்கும். Oh, how will my relatives think of me? ஐயோ, என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற யோசனை நமக்குள்ள இருக்கும். Oh, they are coming in a car, so I need to buy a car. ஐயோ, அவங்க கார்ல வராங்க, அதனால நான் கண்டிப்பா கார் வாங்கணும் அப்படின்ற யோசனை நமக்குள்ள வரும். You will not be content with the bike which God has given you. ஆனா தேவன் சொல்லுகிறபடி நமக்கு மனரம்யம் இல்லாமல் இருக்கிறது. You will not be content with the bike which God has given you. You will be looking for a car. ஒருத்தங்க கார்ல வந்தா நமக்கு ஆண்டவர் இந்த பைக்கை கொடுத்திருக்கிறார்னு மனரம்யம் நமக்கு வராது. நம்மளும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் நமக்குள்ள வரும். Oh, my relatives child, they are making them to study for doctor, MBBS, so I should also make my child to study a doctor. என்னுடைய சொந்தக்காரங்கள்ல ஒருத்தங்க வந்து MBBS படிச்சிருக்காங்க, அதனால நானும் அந்த மாதிரி என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு வரும். So these things we do by missing contentment in life. இதையெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம் என்றால் நமக்கு மனரம்யமும் போதுமான மனம் இல்லை என்பதுதான் காரணம். Because we are trying to impress them, impress the relative, impress the other person without contentment. ஏன்னா நம்முடைய சொந்தக்காரர்களையோ இல்ல நம்முடைய நண்பர்களையோ நம்ம பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம், அதனாலதான் நமக்கு அந்த மனரம்யம் இல்லை. You are not happy and content with the bike, but because your relative has purchased a car, you are asking God for a car. நமக்கு ஒரு பைக் இருக்கிறதுனா அது நம்ம மனரம்யமா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நமக்கு சொந்தக்காரங்க கார் வச்சிருக்காங்க, அதனால நமக்கு அந்த மனரம்யம் இருக்கிறது இல்லை. ஆண்டவரிடத்துல போயிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். That's why Paul says in Galatians chapter 1 verses 10, Galatians 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், for do I not now persuade men or God? He's asking a question. ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்பொழுது He is asking a question. Paul is asking a question. பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? Or do I seek to please men? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? For if I yet please men, I should not be the servant of Christ. நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. So if you are trying to please men and please your relatives or please any outsiders, then you are not a servant of God and you are not a child of God. நீங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களாவோ இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரர்களை பிரியப்படுத்துகிறவர்களாவோ இருந்தால் நீங்கள் நாம் வந்து கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அல்ல. Because you need to be truthful and content with whatever God has given you. நீங்கள் எப்போதுமே ஆண்டவரிடத்தில் உண்மை உள்ளவர்களாய் போதும் என்ற மனரம்யம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்தில் நாம் இருக்க வேண்டும். So I will just summarize what are the things we learned today. கடைசியாக நாம் என்ன பார்த்தோம் என்பதை நாம் பார்த்து விடலாம். Where there is contentment, there is thankfulness. எங்கே மனரம்யம் இருக்கிறதோ அங்கே நன்றி அறிதலுள்ள இருதயம் நமக்கு இருக்கிறது. Your thankfulness is an indicator for contentment. உங்களுடைய நன்றி அறிதலுள்ள இருதயமே உங்களுக்கு மனரம்யம் இருக்கிறது என்பதை அது காமித்து கொடுக்கிறது. Second, we discussed, இரண்டாவது நாம் பார்த்தோம், when there is no contentment, it's called the lust of the flesh. உங்களுக்கு மனரம்யம் போதும் என்கிற மனப்பான்மை இல்லை என்றாலே அது மாம்சத்தின் இச்சையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Having a lust to consume more with your personal desire is discontentment. போதும் என்கிற மனப்பான்மை இல்லாமல் எனக்கு இன்னும் அதிகமாய் வேண்டும் வேண்டும் என்கிற மனப்பான்மை இருந்தால் அது மாம்ச இச்சையாய் இருக்கிறது. Lust is actually not waiting for God's timing. இச்சை மாம்ச இச்சை ஆண்டவருடைய நேரத்திற்கு அது காத்திருக்கிறது இல்லை. Lust is not going according to God's plan and purpose. மாம்ச இச்சை ஆண்டவருடைய வழிமுறைக்கோ ஆண்டவருடைய நேரத்திற்கோ அது போகிறதில்லை. Third point we discussed, மூன்றாவது ஆக நாம் பார்த்தோம், contentment and faithfulness takes you to the next level. மனரம்யம் மட்டுமல்ல, அதனோடு சேர்ந்து விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு அது கொண்டு போகிறதா இருக்கிறது. Only when you learn to be happy and content in your current state of being, God will bless you to the next level. நீங்க இருக்கிற நிலைமையிலேயே ஆண்டவருக்கு மனரம்யமாயும் நன்றி உறுதல் உள்ள இருதயத்தோடு விசுவாசமா இருந்தீர்களானால் தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி பார்க்க முடியும். The methodology of God is to bless with what you already have.
எப்பவுமே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துதான் உங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். God cannot promote a complaining spirit. God cannot promote a complaining heart. ஆண்டவர் யாரை பத்தியும் எந்த God cannot promote a complaining person, a person who is always complaining and murmuring to God. ஆண்டவர் எப்போதுமே ஒரு முறுமுறுப்புள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் உயர்த்துகிறதில்லை. Fourth point we discussed, contentment evangelizes and wins souls for God. மனரம்யமாய் இருக்கிற இருதயம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி நிறைய ஆத்துமாக்களை அது ஆதாயப்படுத்துகிறதா இருக்கிறது. A Christian who has learned to be content like Paul will become an expert in evangelism. பவுலை போல மனரம்யமாய் இருக்க எந்த சூழ்நிலையும் இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற பவுலை போல நாம் இருந்தால் நாம் சுவிசேஷத்தின் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணிக் கொள்ள முடியும். Fifth, we learned, do not be men pleasers and men impressors. ஐந்தாவது நாம் பார்த்தோம், மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பது. Because men pleasers will never be content in their life. மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் நமக்கு போதும் என்கிற மனப்பான்மையும் மனரம்யமும் நம்மிடத்தில் இருக்காது. And then we learned contentment needs to be learnt and practiced. மனரம்யம் Contentment needs to be learnt and practiced. மனரம்யத்தை நாம் தினசரி வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்றதா இருக்கிறது. Because Paul said, I have learned to be content with whatever I have. அதேதான் பவுல் சொல்லுகிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ குறைவானாலும் சரி நிறைவானாலும் சரி எதுனாலும் நான் I have learned to be content. ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். And my final statement is, என் கடைசி வார்த்தை என்னவென்றால், whatever you are complaining today may be somebody else's prayer request. நீங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல முறையிடலாம், ஆனா அதே இது வேற ஒருத்தர் அதற்காண்டு ஜெபிக்கிறாங்க. So think about this statement very deeply and carefully. இதை குறித்து நாம் மிகுந்த ஆழமாய் நம்ம பார்க்க வேண்டும். Whatever you are complaining about today might be somebody else's prayer request to God. நீங்க இன்னைக்கு என்னெல்லாம் ஆண்டவரிடத்துல குறை சொல்லுகிறீர்களோ அதுதான் மற்றவர்களுடைய ஜெபமா இருக்கிறது. They could be asking God for the same thing which you are complaining about. நீங்க கேட்கிற அதே, நீங்க குறை சொல்லுகிற அதே இதை இன்னொருத்தர் வந்து ஜெபத்துல எனக்கு அது வேண்டும் என்று கேட்கிறார்கள். Praise God. Amen. Praise God. Amen.